உலகில் முதல் தோன்றிய மனித வர்ண பிரிவை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஆண் ஒரு பெண் தான் பிறந்திருப்பார்கள். அந்த ஆணிலிருந்தும் அந்த பெண்ணிலிருந்தும் உருவானதான் அவரது பிள்ளைகள். அந்த பிள்ளை பொடியனாயின் என்ன நடந்திருக்கும்? பொம்பளை பிள்ளையாயின் ஒரே ஒரு பிள்ளை என்ன நடந்திருக்கும்? அப்போ இந்த மனித இனம் விருத்தி அடையணுமே. அப்போ தன் இனம் தன் பாட்டுக்குள்ளேயே தனக்குள்ளேயே தனது இனப்பெருக்கத்தை செய்து பிறகு அவர்களுடைய பிள்ளைகள் இந்த மொழியும் வளர்கின்ற காலத்திலே ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகை ஒன்றாக இருந்திருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனைகள் காரணமாக இவன் வேண்டாம் அவன் வேண்டாம் என்று சொல்லி இப்படி விலத்தினவர்கள் ஏதோ தங்களை அடையாளப்படுத்துவதற்காக ஒரு குழுவை உருவாக்கியிருப்பார்கள். அந்த குழுவுக்கு ஒரு பேரை வைத்திருப்பார்கள். இந்த பேர்கள் நாளடைவில் இந்த மக்கள் இவ்வாறு கூப்பிட்டு அதை ஒரு சாதியாக்கி போட்டாங்க. மற்ற இந்த அரசன் கொடுத்த பட்டங்கள் இருந்தால் இதுக்கு முன்னர் நாம் கேட்க வேண்டியது, மனிதா, நீ எப்பொழுதாவது சிந்தித்திருக்கிறாயா? ஓம் சிந்தித்திருக்கின்றுதான் பதில் வரும். என்னத்தை சிந்திச்சாய்? இந்த முதலாவது மனிதன் என்ன ஜாதி அது தெரியுமா? அந்த ஜாதிக்கு பெயரிடப்பட்டதா? அவ்வாறு இருப்பின் இந்த பிராமணண்டு பூடல் போட்டு கொண்டு திரிகிறவனும் சரி, இந்த சீவருக்கு 7 பிள்ளைகள் என்று சொல்லி ஒரு கதையை பஞ்சடையாளக்கு எழுதி வச்சு கொண்டு திரிகிறார்கள். மூத்தவன் பிராமணன்ட்டும் 2 சத்திரியனன்ட்டும் இவ்வாறு 6 7 அன்றைக்கு இந்த பறையர் மற்ற வேறு இன்னொரு இது என்று சொல்லி வரவனும் இவர்களை தாழ்குளம் உண்டு அழைப்பார்கள் என்று சொல்லி வரலாறு வைகள். அடே மொக்கு கூட்டங்களை இண்டையிலிருந்து மாறுங்கள். ஒரு தேப்படு பிறந்த ஒரு பிள்ளை எவ்வாறு ஒருதர் உயர் சாதியிலும் இன்னொருதன் தாழ்ந்த ஜாதியிலும் எப்பாது நீங்கள் இந்த கேள்வியை உங்களுடன் கேட்டு பார்த்திருக்கிறீர்களே? ஏண்டா இல்லை. ஏண்டால் நீங்கள் மோட்டுக்கூட்டங்கள், இந்த மோட்டுக்கூட்டங்கள் மோடுகளா யோசிக்கும் வரை உங்களை ஏமாற்றுவதற்கு இந்த உலகத்திலேயே பல வேஷங்களை போட்டு மக்கள் ஏமாற்றி கொண்டு தான் இருப்பார்கள். அதுதான் இந்த பூடூலும் இந்த திலப்பாகை, இந்த கொண்டை கட்டுதல், குடும்பி வைத்தல், இவ்வாறு பல இருக்கின்றன. யானையானி இவ்வாறெல்லாம் சரியாக ஒவ்வொன்றொன்றையும் உடைத்து கொண்டிருக்கின்றன. நானும் இந்த பிரபஞ்சத்திலே பிறந்த ஒரு மனிதன். முதல் உயிரத்தின் முதலாக பிறந்த மனிதன் என்ன சாதியோ அதுதானே நானும். நான் காதலிப்பவளும் இல்லாவிட்டால் என்னை காதலிப்பவளும் ஆவா இல்லை என்றால் என்னடா முழுசுவீர்கள்? அவள் அதான், ஈவன் இதா. அட விசற்கழுதைகளே, நீங்கள் எப்போதான் மாறப்போர்கள்? அந்த ஆண் காதலித்தது ஒரு பெண்ணை, அந்த பெண் காதலித்தது ஒரு ஆணை. இந்த பிரபஞ்சத்தில்தான் அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்குரிய சோடி ஏதோ ஒரு காரணத்தினால் அவர்களுடைய மனமும் எத்தனையோ ஒரு ஆண் எத்தனையோ பெண்ணை பார்த்திருப்பான், ஒரு பெண் எத்தனை ஆணை பார்த்திருப்பான். ஆனால் அவளுக்குள் காதல் இல்லை. ஆனால் அவளை பார்க்கின்ற பொழுது மட்டும் வழுகிறது. ஏனென்றால் அந்த இதயத்தை பார்த்துத்தான் இவ்வளவு இதயம் துடிக்க ஆரம்பிக்கிறது. ஓ, அழகாக இருக்கிறான், என்னை ஏதோ ஒரு விதத்தில் கவர்கிறான். அவனது பேச்சாற்றல், அவனது முக அழகு, அவனது நடை அழகு, இவ்வாறே பலவற்றை நாம் சொல்லி கொண்டு போகலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து கேளுங்கள். முகம் காட்டாது கதைக்கப்படுகின்ற இந்த வீடியோ ஒரு செருப்பை காட்டித்தான் கதைப்படுகின்றது. பார்த்தீர்களா? ஏன் அந்த செருப்பை காட்டி கதைப்படுகிறன்று சொல்லி நீங்கள் இப்போ யோசித்து பார்த்துருக்கிறீர்களா? இப்போ யோசித்து பார்த்தீர்களா? அந்த காலுக்கும் அந்த பாதரிக்கும் சிறு இடைவெளி இருக்கத்தான் செய்யும். அவை ஒன்றாக சேரும் பொழுது அவையற்றின் இடையிலே இடைவெளி குறையத்தான் செய்யும், அல்லது இடைவெளி இல்லை என்றலாம். ஒட்டு கொண்ட பொழுது சரியா? இது போன்றுதான் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும். இதை நாங்கள் இந்த கருப்பு கலர் காலடியை ஒரு ஆண் என்று வைப்போம். இந்த வெள்ளை கலரை பெண் என்று வைப்போம். கலர் பிடிச்சிருக்கின்றதா?
ஓம் கலர் நல்லா தான் இருக்கின்றது. இவ்வாறு வேறுபட்ட கலர்கள், அதை வேறுபட்ட நிறங்கள் காரணமாகத்தான் இங்கே வேறுபட்ட நிறங்கள் தெரிகிறார்கள். இந்த நிறத்துக்கு காரணம் எது? இந்த பிளடிடம் நின்றப்பொருள் நான் ஏற்கனவே ஒரு விடயத்தில் கூறியிருந்தேன். ஆஹா, நாங்கள் சிந்திப்பது இவ்வாறு இருக்க வேண்டும், பறந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்கும் இவ்வாறான ஒன்றை நாங்கள் உருவாக்குவதற்காக என்றாலும் எங்களுக்கு ஒரு ஐடியா வரும். குறைஞ்ச ஒரு வீடியோ ஆக என்றாலும் ஆமாம் இல்லையா என்றால் அதுக்கு விடையாம் தான். நாங்கள் மாற வேண்டும் மக்களே. அடுத்த எதிர்கால சந்ததி மாற வேண்டும். நாங்கள் தொலையாமல் இருப்பதற்காகவே நாங்கள் வகைப்படுத்தப்பட்டோம் என்றால் அது உண்மை. இப்போ நான் இன்று இந்த குடத்திரையிலிருந்து பேசுகின்றேன். என்னுடைய சொந்த ஊர் டெல்லியடியாகும். இதற்கு முதல் நான் எந்த தேசத்தில் இருந்தேன் எனக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒன்று என்னை திரு பொன்பெற்றியூர் என்கிறது. அதன் மரபணுவில் இருந்து நான் அது இந்திய தேசம் என்று நினைக்கிறாயில்லை. ஆம், அது தமிழ்நாட்டில் இருக்கின்றது. இவ்வாறு இங்கிருக்கின்ற வரவடுகளில் கூடுதலாக இந்த சேர சோழ பாண்டியர்கள் என்கின்ற அந்த மக்கள் வழியாக உருவாக்கப்பட்டதான், அந்த நாட்டினுடைய தேசத்து மக்களால் உருவாக்கப்பட்ட மரபணுதான். இதைவிட வேறு மரபணுக்கள், அதாவது இந்த பௌத்தத்தை தழுவியவன் இந்த ஜாழ் பிரதேசத்தில் நுழைந்திருக்கலாம். அவற்றை ஜாழ் மக்களும் வரவேற்றிருப்பார்கள். சிலவருக்கு இங்கே வேண்டாம் நீங்கள் போங்கள்னு சொல்லி வேறு இடத்தை காட்டியிருப்பார்கள். அப்படித்தான் இந்த மக்கள் பெரம்பலும் பரவ தொடங்கிறது இந்த இலங்கையில் என்ற மாதிரி கதை போகின்றது. நானும் உங்களுக்கு சில குழு தந்து விட்டேன். முதலாவது ஆணினுடைய கோத்திரம் என்ன, முதலாவது பெண்ணினுடைய கோத்திரம் என்ன, அவளை இந்த சூரியன் செவ்வாயை பார்த்து அவளை களியாறு பிடித்தாள். கேடுகட்ட பேமக்களே, உங்கள் மண்டே குடையுங்கள். யோசிச்சுப்பார். அவளுக்கு சூரியன் செவ்வாய் இருந்ததா? விசர் குஞ்சலே மாறுங்கள். அவன்ட கட்டத்தில் லக்கிரத்தில் செவ்வாய் இருந்துச்சுதா, லக்கிரத்தில் கேது இருந்து, லக்கிரத்தில் ராகு இருந்து, அவன் இருந்தான அந்த கட்டத்தில் நவக்கிரகத்தில் அவன் இருந்தான் இல்லையே. அப்போ இதுகளை பார்த்து உங்களது பொன்னான காலத்தை வீடடிக்கார்கள். உண்மையிலே ஒரு நாய் இருக்கின்றது. அந்த நாய் தனது துளையை தேடி போகின்றது. அது காதல் செய்கின்றது. தனது இன்னொரு நாய்க்குட்டியை உருவாக்கின்றது. அதே போல் இந்த பறவைகளும் எங்கேயோ இருந்து பறந்து வருகின்றன. அவைகள் காதல் செய்கின்றன. தனது இனத்தை உருவாக்கி கொண்டு போகும். ஆனால் கேடுகட்ட மனிதனோ இதுகளை யோசிச்சு மண்டை பழுதில் திரிகிறாண்டால் காம் சொல்லு காக்காண்டா ஜேஸ் என்று சொல்லுகின்றது. சரி, இந்த 2026 தெப்புகளும் ஒன்று கண்டாலும் ஒழுங்கா சிந்திச்சு மாறுவோம். நீங்களும் உங்கள் அக்கா, தங்கச்சி, அம்மா, அப்பா, இந்த தம்பி சொல்கின்ற காணொலியில் வருகின்ற அந்த வசனங்கள் சரியான யோசிச்சு பாருங்கள். அரசன் கொடுத்த பட்டம் எவ்வாறு உங்களுக்கு கிடைத்தது? அரசன் பிறந்திருக்காட்டில் அவன் உங்களுக்கு அதை தந்திருப்பான் என்றால் இல்லை. அதற்கு யாராக இருந்தீர்கள்? முதல் நாள் யாராக இருந்தீர்கள்? முதல் நாள் நீங்கள் பண்டாரமாக இருந்தால் அடுத்த நாள் உங்களுக்கு அப்கிரேட் பண்ணி உடையார் என்றால் உனது குலம் என்ன? யோசிச்சுப்பார். வைராவி என்பவரையும் அப்கிரேட் பண்ணால் பண்டாரம் ஒன்று வருவான். வைராவி என்பதை அப்கிரேட் பண்ணால் 9000 வருவான். யோசிச்சு பாருங்கள். இவ்வாறு இதுகள் இருக்கின்ற பொழுது இந்த வைராவிக்கு முதல் என்ன வட்டம்? அதுக்கு முன்னுக்கு பாண்டியம் என்ப தொன்மை என்று அர்த்தம். அந்த தொன்மையான அந்த பழமையான தேசத்தை ஆண்டியதான் பாண்டிய மன்னர்கள். அதனாலே அவன் பாண்டியன் என்று அழைக்கப்பட்டான். இதுதான் உண்மை. நாங்கள் குன்றில்லத்தில் இருக்கின்ற பொழுது குன்றவனாம். அது யாருக்கு தெரியும்? அது உண்மைதான். நாங்கள் தமிழ் படித்திருக்கின்றோம் அல்லவா? இந்த தமிழிலே வருவுதல் நடைபெறும். குன்றவரில் இருக்கின்ற இன்னும் நம்ம அருவி குறவரானது. இதே போன்று நாங்கள் கீழே இறங்கி வருகின்ற பொழுது இடைநிலத்தில் வாழ்கின்ற மக்களாக அறியப்பட்ட அப்போ இடையரணப்பட்டோம். என்னடா இது, குன்றவர் கீழே இறங்க இடையராகின்றான். ஓ மை காட், வெரி அமேசிங். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வருது இல்லையா? இதே போல் தான் கீழ்நிலத்தில் நாங்கள் இறங்கி போகிறோம். அதிலே அந்த இடைநிலத்திலிருந்து கீழ்நிலத்தில் இறங்கி போகிறோம். பள்ளத்தாக்கு நோக்கி செல்கின்றோம். அப்போ அந்த சலத்தில் வசித்த மக்கள் எவ்வாறு அறியப்பட்டார்கள்? பள்ளர்கள், பொதுவான பேர். இதை சொல்ல உங்களுக்கு வெக்கமாக இருக்கின்றது, கேவலம். அதில் நாங்கள் எங்களுடைய பேரடையாளங்களை தொழில்கள் மூலமாக மாற்றுவோம்.
சரி பூசியாக்குன்றேன், எனக்கு பேர் பூசாரி. இவ்வாறு தான். ஓ, நான் சாணை பிடிக்கின்றேன், ஆகவே எனது பேர் சாணான். நான் பறை அடிக்கின்றேன், ஆகவே எனது பேர் பறையன். அடே குஞ்சுகளா, எல்லாருக்கும் எல்லா வேலையும் செய்யலாம், ஓமா இல்லையா? இப்போ மிஷின் இருக்குது, அந்த மிஷினில் கத்தியை பிடிக்கணும், அது கிறுக்கிட்டு தீட்டுது. அப்போ நான் சாணானா இல்லையடா யோசிப்பார். அவன் ஏதோ ஒரு குடியை சேர்ந்த ஒரு குடிமகன், சரி விவசாயம் தெரியுது, அவன் கத்தி எடுக்கிறான், கத்தி வச்சு தீட்டுறான். அப்போ அவன் சாணான யோசிச்சு பாருங்கடா. அறிவு பேதல் தெரியும். இன்று நீங்கள் பார்வைக்கார சந்தர்ப்பத்தை நான் அந்த பிரபஞ்சத்தை ஒப்படுத்திடுகின்றேன். இவ்வாறு சொல்வதை நீங்கள் காடலில் பார்க்க கொண்டு ஆசைப்படுவீர்கள். நான் இதற்கும் பயந்தவன் இல்லை. எனது முகத்தை காட்ட நான் தயாராக இருக்கின்றேன். வாருங்கள், என் முகத்தை பார்க்கலாம். காணொலி ஊடாக உங்களுக்கு குரலை தந்தது நான் தான். எல்லா மக்களும் இன்று யோசிச்சு பாருங்கள். இந்த தம்பி சொல்வது சரியா புலையா? இந்த அண்ணன் சொல்வது சரியா புலையா? யோசிச்சு கொண்டிருங்கள். தம்பி சொன்னதிலே கருத்து முரண்பாடு இருந்தா, முதல் மனிதருடைய குலம் கோத்திரம் என்ன? அதுதான் நீ. இதை விட்டுட்டு நீ என்னென்ன தொழிலை செஞ்ச அதற்குரிய இதில் பிடிச்சி வச்சு என்ன பயன்? பார வேண்டும். அவருக்கு ஒரு மனுஷன் இருக்கின்றான், முதலாம் மனுஷன் எடுப்போம். அந்த மனுஷியோட சேர்ந்து குழந்தையை பெறுகிறான். அது பொம்பளை பிள்ளையா இருக்கலாம், ஆம்பளை பிள்ளையா இருக்கலாம். ஆம்பளை பிள்ளைன்னு என்ன செய்ய போகுது? நடந்து என்னது? தன் சொந்த இனத்தோடைய சீரப்புறான். உனக்கு விளங்கியிருக்கு, நான் இன்னத்தை மரமாக சொல்ல வாரண்டு. அப்புறம் அதுக்கே அது குழந்தையை கொடுத்து இவ்வாறே. அப்போ இருக்கின்ற மரபணு என்ன? இப்போ இந்த நிறத்துக்கு காரணம் மெலனி. இதை கேட்ட உடனே குருவண்ணை இப்படி கேவலமான வீடியோ போடுகின்றான்னு சொல்லி என்னை திட்ட வருவீர்கள். இதால் இப்போ பழைய காலத்தில் நடந்த உண்மைகள். உமா இல்லையா? உண்மை. புறா இப்படியே எனக்கு அக்கா இருந்து தங்கச்சி இருந்திருக்கும், அண்ணன் இருந்திருப்பார், அது இருந்திருப்பான், இவன் இருந்திருப்பான். ஏதோர்காரரை இவன் இதை பிள்ளையாக கதைக்கிறான், வேண்டாம். அவனை விட்டு விளாத்தி போகிறான். இதே மாதிரி என் அக்கா அவனும் பிள்ளையாக கதைக்கிறான், வேண்டாம். அவள் ஒரு பக்கத்தாலே போக, இவன் ஒரு பக்கத்தாலே போக. புறா இவள் கட்டிட புருஷன் பஞ்சாதி, அதுகள் குழந்தை உருவாக்க, அதுகள் தாங்கள் ஒரு செப்பரேட் குடி, தாங்கள் ஒரு புரிம்பான கோத்திரம், இந்த அண்ணனும் புரிம்பான கோத்திரம். இப்படி தடப்பு கோத்திரங்கள் பெரிய கொண்டு வந்தனுடைய வேறொன்றும் இல்லை, விளங்கிக் கொள்ளுங்கள். அப்போ இருப்பது யார்? சொந்த மரபணு. அது யாராகினும் உலகின் முதல் மொழி தமிழ் என்றால் அந்த மொழியை எவ்வாறு பேசப்பட்டது? நான் இன்று குடத்தில் இருந்த விரிவியை போட்டுக்கொண்டிருக்கிறேன். இப்படி இருக்கும் பொழுது இந்த கிளிநொச்சியில் இருக்கின்ற, அல்லது முல்லைத்தீவில் இருக்கின்ற, அல்லது இஞ்சால போனால் கொடிகாத்தில் இருக்கின்ற, பரந்தனில் இருக்கின்ற, வவுடியால் இருக்கின்ற, கொழும்பில் இருக்கின்றவருக்கு எவ்வாறு தமிழ் புரியும்? எவ்வாறு தமிழ் அறியப்பட்டது? அவன் விலத்தி போனாலேயே அவன் ஏதோ ஒரு காரணத்தினால் அவனது மூதாதையர்கள் பக்கத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட சூழல், அதில் பக்கத்தில் இருந்து அந்த மொழியை பேசிக்கொண்டார்கள். அப்புறம் விலத்துகின்ற மொழியும் அவர்கள் வேறு கோத்திரமாக தங்களை மாற்றி கொண்டார்கள், தங்களுடைய பிள்ளை குட்டிகள் தொலையாமல் இருப்பதற்காக. ஆனால் வேறு கோத்திரம் வேண்டா இல்லை, ஒரே கோத்திரம், அண்ணனும் அக்காவும் இதை பிரிஞ்சு போன இப்போ சொன்ன கொஞ்சம் இது முதல் அந்த அதுதான் இது. விளைக்குள்ளும் மக்களே, இதே போல் நான் இருக்கிறேன். சரி, இப்போ நான் 8ஆம் ஆண்டு படிக்கிறேன்னு வைப்போம். இந்த 8ஆம் ஆண்டு ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது. சரியா? எல்லா பக்கத்து மக்களும் பெறுவார்கள். இப்போ நான் ஜாழ்ப்பாணம் மட்டும் எடுக்கிறேன். ஜாழ்ப்பாணத்தில் வடமராட்சியம் எடுக்கிறேன். வடமராட்சியில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. அப்போ அந்த பள்ளிக்கூடத்துலேருந்து மதுரையிலேருந்து ஒரு சனம் பெறும், டெல்லி அடியிலேருந்து ஒரு சனம் பெறும், பட்பாளவன் சொல்லப்படுகின்ற இடத்துலேருந்து வரும், புலவராவடுகின்ற இடத்துல சக்கராவத்திலேருந்து வரும், புறஞ்சால வாக்கிட்ட உண்டுவத்திலேருந்து வரும், கொற்றாவத்திலேருந்து வரும். வறுமை இல்லை அந்த பள்ளிக்கூடத்தை நோக்கி வரும் கட்டை. அது ஏல படிக்கலாம், பியில் படிக்கலாம், சியில் படிக்கலாம். படிக்குதா இல்லையா? வேறு இடத்துலேருந்து வந்த மக்கள். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் காரணமாக பிரிந்து விட்டார்கள். இப்போ உங்களோட வீட்டை நீங்கள் எடுங்கள். இப்போ உங்கள் அப்பா லெக்சரர் இருப்பா, அம்மா டீச்சராக இருப்பா, தங்கச்சி ஒரு வேலை செய்யும், அக்கா பாமசி வேலை செய்யும், அந்த வீட்டில் இருக்க அண்ணனோ தம்பிக்காரனோ டாக்டராக இருப்பார், இல்லாட்ட ஒரு கேர்கிவராக இருப்பார். அப்போ அங்கே தொழில் சில மாறுபடுது. அப்போ அதெல்லாம் வேறு கோத்திரமா இல்லையே. அப்படித்தான் பிள்ளைகளே, இதைத்தான் இந்த அரசண்ட மக்கு மாற்றி விட்டுருக்கான் இந்த வடுகு கூட்டங்களோடு சேர்ந்து. அதாவது ஆக்களை புலவு ஏற்படுத்தக்கூடிய கூட்டம் வடுகு கூட்டம் என்று சொல்வார்கள் பழைய காலத்தில்.
இது சார்ந்த மக்கள் இருப்பார்கள் இன்னும் நினைத்துக் கொள்ளவும் உங்களை நாங்கள் பிள்ளையாக சொல்ல உங்களோட மூதாதன் நீங்கள் புலவிடவில்லை. உங்களோட மூதாதன் இந்த புலவிட்டபடியால் ஒவ்வொரு அரசன் கொடுக்கப்பட்ட பட்டங்கள் சாதியாயின கேவலம். அப்போ இந்த தமிழ் மக்கள் ஆக ஒடுக்கப்பட்டார்கள், ஆக நசிக்கப்பட்டார்கள். எண்ணிக்கையில் குறைவு. இப்போ 2 பேர் பிடிச்சி அடிக்கிறான். இதை 20 பேருக்கு அடிக்கிறான்டா கொஞ்சம் கஷ்டம். இதை 200 பேருக்கு அடிக்கிறான்டா இன்னும் கஷ்டம். இப்படி மக்கள் ஒவ்வொரு பிரிவாக சொல்லி குறைத்து விட்டார்கள். உதாரணமாக பார்த்தால் சரி, இந்த ஈழவர் அடுத்த அப்கிரேட் என்னது? சாவகர். இந்த சனமங்க வாழ்வு சாவச்சேரி என்ற இடத்துல இந்த சாவகர் என்ற சனந்தான் கூட வாழ்ந்தபடியே சாவகர் சேரி சாவகச்சேரி என்று மருவியது. சரியா? அதே போல் அந்த சாவகர் அப்கிரேட் ஆகினா பணிக்கர். இந்த பணிக்கிற அப்கிரேட் ஆகினா அது அடுத்த ஜோப்புலன்னு சொல்லி வரப்போகுது. அது பணிக்கர் ப்ளஸ் பண்டாயிரம், பணிக்க பண்டாயிரம். அதுக்கு பிறகு தனி பண்டாயிரத்துக்கு பிறகு உடையாருக்கு கொஞ்சம் முன்னுக்கு இந்த என்னது உடையார் நயினார் இப்படியெல்லாம் கணக்கு போகுது. அதில் கொஞ்சம் அப்கிரேட் ஆன முதலி. இப்போ நானும் ஒரு ஷர்ட் போட்டிருக்கேன். அது பழைய ஷர்ட்டுன்னு தூக்கி எறிகிறேன். ஆனால் ஷர்ட்டாக இல்லைன்னா ஷர்ட், புதுசாக இருக்கிற ஷர்ட்டாக இல்லைன்னா ஷர்ட். ஆனால் பழைய காலத்தில் ஒரு ஷர்ட் பாவிக்கப்பட்டதா இல்லையா? பாவிக்கப்பட்டது. அந்த பாவிக்கப்பட்ட ஷர்ட் எரிஞ்ச அப்புறம் அது ஷர்ட் இல்லைன்னா ஆயிருக்கும் ஷர்ட் தான். சரியா? அது மாதிரித்தான் பழைய காலத்தில் ஒரு டைட்டில் கொடுத்துட்டு வச்சுருப்பாங்க. அப்புறம் அதே டைட்டில் கொடுக்கப்பட்ட அதே சம மக்களுக்குத்தான் வேறு டைட்டில்கள் வேறு காலத்தில் வழங்கப்பட்டது. இதான் உண்மை. மாறுங்கள், மாற்றிப்போம். உங்களை விட வெற்றிக்கொள்ள குருவண்ணன். சில பேர் அடிக்க வருவாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு. என் முகத்தை காட்டி தான் வீடியோ விடுறேன். பயந்தாங்கொள்ளி தான் மாஸ்களை போட்டு கேடு கட்ட மூதேசி எல்லாம் இந்த முகங்களுக்கு மாஸ்களை போட்டு துடியலை போட்டு இந்த கேடு கட்டவனெல்லாம் இப்படி வீடியோவில் போட்டு தயாரித்துறாங்கன்னா இந்த முகத்தை காட்டி தான் வீடியோ வர்றேன். இங்கே பயப்பட தேவையில்லை. இன்றைய தான்ச்சா, நாளை தான்ச்சா. 30 வருஷத்துக்கு சாண்டா 30 வருஷத்து அதுக்கு முதல் சா வரா அவனுக்கு. சரியா? அவனுக்கு எத்தனை வருத்தங்கள் வந்து போகலாம். தொண்டியில் பிரச்சனை வரலாம், மாறிப்போம். குளிசை விட்றா மாறிப்போகுது. இல்லாட்ட தேரை குடிக்கிறா மாறிப்போகுது. இல்லாட்ட இன்னும் செஞ்சு இஞ்சியை குடிச்சு உரைப்பு கூட எடுத்து சீரியை கொஞ்சம் குறைச்சி இன்னும் செஞ்சு இப்போ இந்த கண்ணாடி பார்த்துட்டு மேலே விட்டு இந்த கண்ணாடி கீழே வந்தது எப்படி? அதுக்கு விரவோட மட்டும் ஒரு பலன் இருந்தால் அது வந்து தானே இப்போ விளக்கலையா? இது மாதிரி தான் விதி. இந்த கண்ணாடி மேலே இந்த கண்ணாடி கீழே வந்துச்சுது. என் கண்ணில் கரெக்டாக இருக்கா? நிலத்தில் வந்து விளையிலையே. அப்போ நீங்கள் விளைய கொள்ளுங்க. இந்த பிரபஞ்சத்தில் இதுக்கு நடக்கும்னு சொல்லி நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே உங்களுக்கு ஒன் டைம் வழங்கப்படுத்த முடியாது. கூறிக்கொண்டு இந்த காணொலியை முடித்துக் கொள்கிறேன். இருவப்பட்டு நான் சொல்லுகின்றேன். ஆளுத்தான் பழைய காலத்தில் சாதி பார்ப்பார், பெண்ணுக்கு இல்லை. பெண் என்ற அந்த இடத்துல இருக்கிறாள். அப்போ அவள் அதுசார் கூட்டம். இப்போ அரசர் வந்து ஒரு ஆளுக்கு 9,000 டைட்டில் கொடுக்குறார். கொடுத்தால் அந்த பெண் 9,000 இல்லை, அந்த ஆண் தான் 9,000. அப்புறம் அந்த பெண்ணுக்கு அரசியாக இருந்து அவர் பட்டை கொடுத்துப்பார், நாச்சியார்னு சொல்லி ஏதாவது கொடுத்துருக்காங்க. சரி, அதை விடுவோம். அப்போ தனி 9,000 இருக்கிறவருக்கு 9,000 படையில் இந்த 9,000க்கு அந்த பெண்ணுக்கு டைட்டில் இல்லை. அப்போ அவளோட குலம் கோத்திரம் என்ன? அவனுக்கு என்ன டைட்டில் அதுதான், அது கோத்திரம் இல்லை. அவன் இதாக இருந்திருப்பான். வைராவி பண்டாரம் இருந்த மேலே வைராவி 9,000 இருந்திருப்பான். எல்லாம் தனி வயிறு இப்படி அப்கிரேட் பண்ணப்பட்டிருக்கலாம். சரி, காணொலி முடிப்போம். நேரம் போன்றது. அப்லோட் பண்ண நேரம் எடுக்கும். பாய் காய்ஸ். மாறுவோம், மாற்றிப்போம். உங்கள் குருவண்ணன் மீண்டும் ஒரு காணொலி.